இதுதான் எங்கள் லாஸ்ட் கல்ச்சுரல்ஸ் தான். இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நேராக படிக்க உட்கார போகிறோம். சோகமாக தான் இருக்குது, அதெல்லாம் யோசிக்காமல் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டில் இறங்க போகிறோம். டே 1 ஆஃப்டர்நூன் வரைக்கும் தமிழினி நடக்க போகுது. தென் அதுக்கப்புறம் நார்மல் கல்ச்சுரல்ஸ் நடக்க போகுது. தமிழினின்னு வச்சுட்டு வேட்டி இல்லாமல் போனால் எப்படி? நான் வேட்டி கட்டி இருக்கிறது காமெடியாக இருக்குன்னு நினைக்கிறவங்களாம், இடுப்பே இல்லாத உனக்கு வேட்டி எதற்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மாசா இருக்குன்னு நினைக்கிறவங்களாம், ஓஎம்ஜி கேர்ள்ஸ் எல்லாமே பியூட்டி, சூப்பராக இருக்குது சார் உங்கள் வேட்டி அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. காசி எனக்காக வெயிட் பண்ணுறேன்னா அவன் கூட கிரவுண்டுக்கு போயிட்டேன். நம்ம 24 பேட்ச் லோகேஷ் அவனும் வேட்டி கட்டிட்டு மாப்பிள்ள கணக்காக இருந்தான். அவனும் இந்த மாதிரி விளக்குமாத்துக்கு வேட்டி கட்டின மாதிரி தான் இருந்தான். போனதுமே நாடகம் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் நம்ம 25 பேட்ச் சிங்கக்குட்டிகள் தான் கலக்கிட்டு இருந்தானுங்க. ஆன்னு வாயை பழந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன், என்னடா இவனுங்க இப்படி நடிக்கிறானுங்க அப்படின்னு. அதுலேயும் 25 பேட்ச் ஜூனியர் பொண்ணு நர்மதா கண்ணகியாக நடிச்சிருந்தா பாருங்க, பா என்ன பர்ஃபார்மன்ஸ். ட்ராமாலாம் முடிச்சுட்டு 25 பேட்ச் ஜூனியர்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தானுங்க. எங்ககிட்ட போய் டே நாடகம் நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏதாச்சும் கத்துங்கடா. 24 பேட்ச் பொங்கலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிட்டானுங்க. அவங்களுக்கு ஒரு வாழைத்தார கிஃப்டாக கொடுத்தாங்க. 23 பேட்ச்க்கு செகண்ட் ப்ரைஸ். என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க ப்ரிப்பேர் பண்ண பொங்கல் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. 24 பேட்ச் செஞ்ச பொங்கலை சாப்பிட்டு 23 பேட்ச் பசங்க நம்ம பொங்கலை விட சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு இருந்தானுங்க. சாரி 23 பேட்ச். சக்கரை பொங்கல் உங்களோட நல்லா இருந்துச்சு, வெண் பொங்கல் இவங்களோட நல்லா இருக்கு. அங்கே பிரசிடென்ட் ப்ரோ ஓரமாக உட்காந்து பொங்கலை சாப்பிட்டு இருக்காரு, எந்த வேலையும் செய்யாமல். அடுத்து பட்டிமன்றம். அதில் நம்ம 25 பேட்சோட எண்ட் ஆஃப் இன் சிவாக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அடுத்து உதிரன்ஸோட கோயம்புத்தூர் மாப்பிள்ளையான விக்ராந்தோட பெர்ஃபார்மன்ஸ் சோலோ சிங்கிங்கில். மச்சான் எந்த ஸ்டேஜ் இருந்தாலும் ஒன்று ஃபர்ஸ்ட் இல்லைனா செகண்டு கல்ச்சுரல்ஸில். அவனுக்கு இந்த டைம் செகண்ட் ப்ரைஸ் தான் கிடச்சிச்சு. ஆனால் அவனே போய் இது ஹோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்ட்டான். அடுத்து நம்ம 23 பேட்ச் ஆதர்ஸோட சோலோ பெர்ஃபார்மன்ஸ். என் ஃபோனை வாங்கி வச்சுட்டு எனக்கே ஃபோட்டோ எடுக்க கொடுக்காம அவனுங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தானுங்க. காசாவும் குருவும் ஆடுறானுங்க ஒரு 2 மணி நேரமாக ஆடுறானுங்க. ஒரே குஷியில் இருந்திருக்கானுங்க. இதுக்கு மேலே இவனுங்க நினச்சாலும் ஆட முடியாது, சிஆர்ஆர் போயிட்டாங்கன்னா அப்படின்னு. வேட்டியா வந்துடும், நான் வேற லூஸா கட்டியிருக்கேன், இல்லை ஷார்ட் தான் போட்டிருக்கேன். தம்பி என்ன நீ மட்டும் ஆடாமல் இருக்கா, இப்போ நீ ஆட போறியா இல்லையான்னு மச்சான் கார்த்திகை என்னை தூக்கிட்டு போயிட்டான். சரிடா ஆடுறேன்னு நானும் போய் மேலே கொஞ்சம் ஸ்டெப்பை போட்டேன். மனுஷனுங்களா இவனுங்களாம் டான்ஸ் ஆட சொல்லி கடத்திட்டு போகிறானுங்க. அடுத்து ரெப்ளிகா. நம்ம 24 பேட்ச் பசங்க ரெப்ளிகா சூப்பராக ஆடிட்டு இருந்தானுங்க. அடுத்து 23ல சக்தி கலக்கிட்டு இருந்தான் சல்மார் பாட்டுக்கு. அடுத்து உதிரன்ஸோட ரெப்ளிகா. அதில் என்னோட கோர் தேஜஸ்வியோட கேங் வந்து கலக்கிட்டு இருந்தாங்க. செகண்ட் ப்ரைஸும் அடிச்சிட்டாங்க. அடுத்து எஃப்பி ஸ்டார்ட் ஆச்சு. அதில் 24 பேட்ச் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க பாருங்க, வேற லெவல். அடுத்து 23 பேட்சோட ஃபேஷன் ப்ரைட். அவனுங்க மட்டும் என்ன சும்மாவா, அவனுங்களும் வந்து கலக்கிட்டு போயிட்டானுங்க. ஃபேஷன் பரேட் வின்னர் வேறு யார், நம்ம 24 பசங்க தான். சீஃப் கெஸ்ட்டாக கௌரி கிருஷ்ணனை கூப்பிட்டுருந்தாங்க. டே 1 எட்டனியாவை முடிச்சிட்டோம் டிஜேவோட.